நீங்கள் கேட்பீங்களா? நானே சொல்லவா? உங்ககிட்ட மைக் இல்லை. என்ன எதை பற்றி மைக் என்ன கேட்டீங்க சார்? கின்னஸ் பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவார்டு கிடைச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவார்டு கிடைச்சதை பற்றி. அவார்டு கிடைச்சதுன்னா எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டுக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் இன்னும் பறந்து கொண்டே இருக்கிறாரு விமானத்தில் வரத்துக்கு. அதுக்குள்ளே இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் திரு கலைக்குமார் அவர்கள். இந்த பாடல் கலெக்ஷன் எல்லாமே அவர் தான் முதல்ல பி சுஷீலா ஓஆர்ஜி ஸ்டார்ட் பண்ணாங்க 2003. ஓஆர்ஜி அப்போ ஒரு 6-7 பேர் அதில் மெம்பர்ஸாக சேர்ந்தாங்க. சுஷீலா சாங்ஸ்ன்னு. அதில் அமெரிக்காவில் 2 பேர் இருக்காங்க. தேன் ராஜா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தேன் ராஜா, அப்புறம் ராஜேஷ், அவர் கூட அமெரிக்காவில் இருக்கார். இப்போ ஸ்ரீராம் லக்ஷ்மண், இவர் அமெரிக்காவிலேருந்து இங்கே இருக்காங்க. அப்புறம் அத்தேப்பள்ளி ராஜகோபால் அவங்க எங்கள் டீமில், என்னோட டீமில், இந்த ஓஆர்ஜியில் இவங்க எல்லாம் மெம்பர்ஸு. ஒரு மிஸ் கமலா நாராயணன் அவங்க லேடி. ராஜேஸ்வரி அவங்க ஒரு ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பாட்டு எல்லாம் கலெக்ஷன் வச்சு, முக்கியமாக கலைக்குமார் தான் பெங்களூரில் இருக்காங்க. அவர் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சவர். அத்தேப்பள்ளி ராஜகோபால் அவர் ஆடிட்டர். இதுக்கு எல்லாமே நிறைய இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு எதுக்கு வரக்கூடாது, கின்னிஸ் வேர்ல்ட் இது வரக்கூடாதுன்னு நினச்சி எனக்கு பாட்டு செலெக்ஷன் பண்ணி எத்தனை லாங்குவேஜஸ் பாடியிருக்கேன், எத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கேன்னு சொல்லி அவங்களாம் எடுத்து கடைசியில் முடித்தாங்க. ஆனால் இப்போது ஸ்ரீராம் லக்ஷ்மண் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது இன்னும். ஆனால் இதுக்குள்ளே அவங்க எனக்கு இந்த கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கின்னிஸ் வேர்ல்ட் புக் ரெக்கார்டுன்னா அது சும்மா சாதாரணமான ஒரு இது இல்லை, சாதனை இல்லை. அது எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்சா கூட இவ்வளோ படிப்படியாக ஒவ்வொரு படி ஏறி ஏறி கஷ்டப்பட்டு பாடி இத்தனை ஆயிரக்கணக்கான இத்தனை லாங்குவேஜஸ் பாடுறதுல எனக்கு ரொம்ப உழைச்சதற்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வாங்கின அவார்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய கின்னிஸ் புக் வேர்ல்டில் இன்றைக்கி 24 மணி நேரம் சாதிச்சாங்க, 1 மணி நேரத்தில் இது பண்ணாங்க. அப்படி இல்லாமல் நான் படிப்படியாக ஏறி ஒரு 25,000 இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் இன்னும் அது எடுத்துக்கொண்டே இருக்காங்க. இது 60க்கு அப்புறம் வந்த படங்கள், 60 இல்லை 50லேருந்து நான் பாடின பாடல்கள் நிறைய இருக்குது. அப்புறம் அதெல்லாம் சேர்த்தா கூட இன்னும் நிறைய இருக்குன்னு இவங்க வாதிக்கிறாங்க. எங்கள் ட்ரூப்பு ஓஆர்ஜி பி சுஷீலா ஓஆர்ஜி அவங்க அது ப்ரூஃப் பண்ணுவாங்க. முக்கியமான ஆள் அவர் வரலன்னு தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எங்கள் ட்ரூப்பு. ப்ளீஸ் ராஜகோபால் சார், எங்கள் ப்ளீஸ் அத்தேப்பள்ளி ராஜகோபால், ப்ளீஸ் கமலா நாராயணன், ப்ளீஸ் ராஜேஸ்வரி, இன்னும் 2 பேர் இங்கே இல்லை அமெரிக்கா போயிருக்காரு, ஸ்ரீராம் லக்ஷ்மண். அதுதான் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரூப்பாக பண்ணி என் பாட்டு உங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்து ஒரு இந்த சாதனை பண்ணுறதுக்கு அது கடவுள் தான் எனக்கு ஒரு துணையாக இருந்து எனக்கு தங்கமான ஒரு ரசிகர்கள் இருந்து இவங்க எல்லாம் எனக்கு கிடைச்சாங்க. அதெல்லாம் பாட்டெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த ராஜேஸ்வரி அந்த அம்மா எல்லாம் தமிழ் டப்பிங் பாட்டு இதை எங்கெங்கேயோ உள்ளே போய் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை பாட்டுகள் இன்னும் இருக்கே. ஆனால் சரி, இப்போ கின்னிஸ் வேர்ல்ட் புக் ஏறிட்டேன். அப்புறம் இது சாதாரணம் இல்லை, வேர்ல்டு சிங்கர் ஆகிட்டேன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு தான் முதல்ல எனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பழைய காலத்தில் பத்திரிகைகள் தான் எங்களுக்கெல்லாம் ஏதாவது பாட்டு பாடினா ஒரு முகூர்த்தமான ஒரு படம் எடுத்து படத்தில் பேப்பரில் போட்டு பப்ளிசிட்டி பேப்பரில் தான் பெரிய பப்ளிசிட்டி நடந்துட்டு இருந்தது. இப்போ வீடியோ கேமராஸு எல்லாமே வந்தது. அப்போ இதெல்லாம் கிடையாது. அதனால தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இப்போ எனக்கு இந்த லேட்டாக வந்ததுனால எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இன்னும் நல்லா இருக்குது. இப்போது நிறைய கேமராஸு நிறைய சேனல்ஸு எல்லா இடத்துல நம்ம தெரிஞ்சு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில் எப்படி வந்திருக்கிறோம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா பத்திரிகையாளர்னா அது வேறு டைப்பு, மென்மையான மரியாதை கௌரவமாக பத்திரிகையாளங்க வந்து பேட்டி எடுக்கிறது அது ஒரு தனி மதிப்பு. இப்போ வீடியோன்னா உடனே பார்த்துடலாம். அதுதான் இப்போ இங்கே பேசுகிறதெல்லாம் உலகம் பூரா பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உலகம் முன்னேறிச்சு. அது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைமில் எனக்கு கிடைச்சது இருக்குன்னு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். என் தாய் தகப்பன் அவர்களுக்கு நான் சதகோடி வணக்கங்கள் தெரிவித்து கொண்டு நான் அந்த இங்கே ஏதாவது கேட்டால் நான் சொல்கிறேன். ஏதுக்கு? ஆமாம் ஆமாம், பெற்ற தாய் என்ற படத்தில் நான் முதலாக பாப்பா மலரில் அப்பப்போ நான் போய் கலந்துக்குவேன். பாப்பா மலரில் அது எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு சான்ஸு. அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம்தான் அவங்க கூப்பிட்டாங்க என்ன, பிரகாஷ் ஸ்டுடியோஸ். அவங்க இந்த பாட்டு முதல்ல ஒரு ஸ்லோகம் பாடினேன். கஜேந்திர மோட்ச ஸ்லோகம் பாட வச்சார் பெண்டியால நாகேஸ்வரராவ் அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு ஏம் ராஜாவோட ஒரு பாட்டு பாடினேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிவோஷனல் சாங்கு, அவர் பேர் அப்பல்ராஜ் அண்ட் சாந்த், அவங்க தான் என்னை முதல்ல ஒரு ஹெச்எம்பி ரெக்கார்டிங்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நான் இன்னும் இங்கே பாடலை சினிமாவில். நல்ல வாய்ஸு, நீங்கள் வந்து ஹெச்எம்பியில் ரெக்கார்ட் பண்ணலாம் வாங்கன்னு. அப்போ அது கேட்டு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, எப்படியாவது நம்ம ஸ்டூடியோவில் ஒரு பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அங்கே கண்ணன் ஒரு மேனேஜர் இருந்தவர். அவர் கண்ணன் வந்து என்னை ரொம்ப அம்மா ஒரு சின்ன சைன் போட்டுவிடுங்களோ இந்த எக்ரிமெண்ட்னா எந்த எக்ரிமெண்ட்டும் எனக்கு தெரியாது. சின்ன சைனுன்னா எப்படி, அதை சரி பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப நாள் போடலை. அப்புறம் சுற்றி கடைசியில் ஏவிஎம்க்கு கான்ட்ராக்ட் போயிட்டேன். இந்த பெற்ற தாய் பாடுறதுக்கு அப்புறம்தான் அதெல்லாம் முடிஞ்சது. அதனால் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் எனக்கு அந்த ஸ்தாபனத்தில் நான் போகிறதுனால எனக்கு இன்னும் பேரும் புகழும் அதில் அந்த ஸ்டூடியோ மூலமாக எனக்கு கிடைச்சது. தமிழ் எனக்கு சொல்லி கொடுத்தது வெறு திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணி அப்படியே இந்த படிப்படியாக ஏறுதுன்னா இதுதான் படிப்படியாக ஏறி முன்னுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவார்டா வருது இல்லைங்களா, அதனால தான் அது சான்ஸ் கிடைச்சா பாடுவேன். ரொம்ப கஷ்டமா சேலஞ்சிங்கா இருந்த பாட்டு தமிழ்லையா தெலுங்குலையா, அது என்ன முதல் பாட்டு அப்படின்னு? தமிழ்ல சேலஞ்சிங்கா இருந்த பாட்டு, கஷ்ட சவாலாக இருந்த பாட்டு. சேலஞ்சியை பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் இது இல்லைங்க. இசை அமைப்பாளர்கள் எது அமைச்சு கொடுத்து டியூன் பண்ணினது நான் ஒழுங்காக பாடி கொடுக்கணும். அதில் சேலஞ்சு இல்லை. அது சரியாக பாடினேன்னா இல்லையா, அதுதான் சேலஞ்சு. கஷ்டமான பாட்டு ஒன்றும் இல்லை. கஷ்டமான பாட்டுன்னு நான் 10 வாட்டி ரிஹர்சல் பண்ணுறோம். நம்ம கஷ்டமான பாட்டுன்னா இப்போது எல்லா பாட்டும் பாடியாச்சு. இப்போ எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை. அப்போ கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். நான் முதல்ல கிளாசிக்கல் கற்றுக்கிட்டு தான் இங்கே சென்னைக்கு வந்தேன். அதனால எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஆனால் நிறைய ரிஹர்சல்ஸ் 15 நாள் 1 மந்த்து கூட இருக்கும். முதல்ல ரிஹர்சல் இருக்கும். அப்புறம் கூட பாடுறவங்க வந்து அவங்க நானும் 2 பேரும் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்கெஸ்ட்ரா வருவாங்க.
ஆர்கெஸ்ட்ராவோட ரிஹர்சல், அதுக்கப்புறம் ஸ்டுடியோவுக்கு போய் மறுபடியும் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட யாராவது ஒரு தப்பு பண்ணாலும் ஃபுல் டேக் பாடிட்டே இருக்கேன். அது மாதிரி எத்தனையோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எத்தனை டேக்ஸ்ன்னு கூட தெரியாது. ஒவ்வொரு டைமில் ஒரு டேக்லேயே ஓகே ஆகிடும். ஒவ்வொரு டைமில் 10 15 25 டேக்ஸ் வரைக்கும் போயிடும். அதை பாட ராகம் பாட மெருகேறும் மாதிரி எனக்கு வாய்ஸ் நல்லா மெருகேறிச்சு. ப்ராக்டிஸில் எப்போ ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டாலும் கூட ரெடியாக பாடிடுறதுக்கு ரெடியாக இருக்கும் வாய்ஸு. அந்த மாதிரி காப்பாற்றிக்கிட்டு நான் இந்த வாய்ஸ் இத்தனை வருஷம் இத்தனை 1000 பாடல்கள் நான் பாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேங்க. கண்ணதாசன் எழுதின பாடல்ல எந்த வரி மனசுல நிற்குது உங்களுக்கு? எந்த வரி மனசுல நிற்குது? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கேட்டா எல்லா பாட்டு வரிகள் நல்லது இருக்கு. கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எந்த வரின்னு சொல்றதுக்கு இல்லைங்க. அவர் ஏதோ ஒரு இதத்தோடு தான் அவர் எழுதுவார். அது நம்ம வாயில வாங்கி நம்ம இசை அமைச்சு என் வாயில கொட்டினா நான் பாடுவேன். அதனால கண்ணதாசன் சார் பற்றி, வாலி சார் பற்றி அது மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுக்கு அருகத்தில். அவங்க பெரிய கலைஞர்கள். ஆமாங்க. ஆனால் நாளை இந்த வேளை நம்ம சும்மா தான், எனக்கு தெரியாது அந்த அவார்ட் பற்றியே தெரியாது. ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் சார் சொன்னார், வா சுஷீலா இந்த படத்தோட பார்க்கலாம் இந்த பாட்டு, உனக்கு ஒருவேளை அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கும்னு சொன்னார். அப்போ நினைக்கல, அவரும் நினைக்கல, நானும் நினைக்கல, யாருமே நடக்காது. இப்போ பாருங்க கின்னீஸ் வேர்ல்ட் புக்கு நீங்கள் எல்லாம் ஒரு மணி நேரத்தில் எல்லாம் செட்டப் பண்ணி கிஷோர் குமார்னு கிஷோர் எங்கே தெரியல, அவர் எப்போ பின்னால் தான் இருப்பார், அவர் முன்னால் வரமாட்டார். அது மாதிரி அங்கே நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி என் வாயில் சக்கரை போடணும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு. உடனே எனக்கு நேஷ்னல் அவார்டு, ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் தானே. எது கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்காட்டியும் சந்தோஷம். அந்த வயசு அப்படி, சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது. அது பாட்டு கொடுத்தா பாடுவேன், பாடலைன்னா அவ்வளவுதான். அது மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஒரு கடவுள் எனக்கு ஒரு வரம் கொடுத்த மாதிரி இந்த வாய்ஸுக்கு இல்லை, இந்த உருவத்துக்கே ஒரு இந்த வாழ்க்கை இசைக்காகவே எனக்கு அர்ப்பணிச்சிட்டேன். அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு கல்யாணமாச்சு. கணவர் கூட எனக்கு அமைத்த கணவர், அவர் என் பாட்டுக்காக அவர் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லா வரணும் முன்னுக்கு. ஆனால் அதையே லவ் மேரேஜ் தான், லவ் ஒன் சைடு லவ். ஏன்னா அவர் தான் என் வாய்ஸு பார்த்து லவ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு லதா மங்கேஷ்கர்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ஸு கிட்டே இருக்குது, சுஷீலா வாய்ஸு நல்லா இருக்குது. அவரும் டாக்டர். அதனால தான் அவர் என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு ரொம்ப இன்னும் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணார் லைஃப். அது எல்லாமே லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் எந்த அவார்டும் நம்ம கிட்ட. அப்படின்னு தப்பாக சொல்லலை, ஃபேமிலி பண்ணுறவங்க இருக்காங்க, அவார்டு இப்போ எடுக்கிறவங்க இருக்காங்க. அது ஆனால் ஒரு எம்எஸ் அம்மா வச்சுக்கோங்க, எம்எஸ் சுப்பலட்சுமி அவங்க கலைக்காக அவங்களே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. ஒரு சுப்பிரபாதம் எல்லாரும் வீட்லேயே சுப்பிரபாதம் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஒவ்வொருத்தரும் பேர் வாங்கியிருக்காங்க. எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, அதான் நீங்கள் கேட்குறீங்க, என் இஷ்டத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது கரெக்டு கொஸ்டின், நல்லா கரெக்ட். கோபால் கிருஷ்ணா ஒருத்தர் டைரக்டர் இருந்தவர், அந்த அத்தை மடி மெத்தடி பண்ணேன் அந்த ப்ரொடியூசர் அவர்கள். அவர் எப்படியாவது என்னை மீராவை ஏதோ ஒரு படம் ஆக்ட் பண்ணி ரொம்ப வற்புறுத்துனாங்க.
சார் முடியாதுங்க, கோடி படம் கொடுத்தா கூட என்னால் நடிக்க முடியாது. போம்மா, உங்களுக்கு யார் கோடி கொடுப்பாங்க, நீங்கள் நடிச்சுக்குங்க சொன்னார். அதனால் நான் நடிக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு படத்தில் ஏதோ ஒரு ப்ரொடியூசரு ஒரே ஒரு ஷாட்டுக்கு கூப்பிட்டாங்க. என்ன படம் அது? மனதை திருடு விட்டாய். ஏன்னா அது கரெக்டாக இருக்கு. இப்போ எல்லாரோட மனசெல்லாம் திருடு விட்டேன் நான். இப்போ ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மனதை நான் தான் திருடு விட்டேன். திரையில் பாடுறப்போ, திரையில் நான் பார்க்குறப்போ அது நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், எங்கேயோ போயிடுவேன். மனசு எங்கேயோ போயிட்டே இருக்கு. நான் தான் பாடினேன், நான் இது எப்படி பாடியிருக்கேன். அங்கே நான் இல்லை, ஆர்டிஸ்ட் தான் தெரிவாங்க படத்தில். அப்போ இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி நைட்டோட நைட்டு நாகரா மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க, ஹீரோயின் வீட்டுக்கு. அவங்க கேட்டு அவங்கள பாடுற மாதிரியே ஒரு ஏதோ ஒன்று கண்ணா அப்படின்னா அது மாதிரி. நான் அங்கே இல்லை, ஆர்டிஸ்ட் தான். அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க நடித்ததற்கு அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லியிருக்கிறேன்.